எப்போ வந்து ஒரு ஃப்ளோ வந்து ரொட்டேஷனல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி ஃப்ளூயிட் எலமெண்ட் ஹேஸ் ஃபைனைட் ஆங்குலர் வெலாசிட்டி அபவுட் இட் மாஸ் சென்டர். ஒரு ஃப்ளூயிட் பார்ட்டிக்கல் இருக்குன்னா அது அபவுட் இட் மாஸ் சென்டர் ஒரு ஃபைனைட் வெலாசிட்டி ஆங்குலர் வெலாசிட்டி இருந்தால் அப்போ ரொட்டேஷனல் ஃப்ளோ சொல்லுவோம். இல்லை ஃப்ளோ அலாங் த ஸ்ட்ரீம் லைன் ஆல்சோ ரொட்டேட் அபவுட் தர் ஓன் ஆக்சிஸ் அப்படி சொல்லுவாங்க. இப்போ எப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இப்படி நம்ம ஒரு பார்ட்டிக்கல் எடுத்துக்கிட்டோம்னா ஏபி சிடி அப்படின்னு இருக்குன்னா அடுத்த பொசிஷனில் வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏபிசிடி அந்த பொசிஷன் வந்து மாறி இருக்கும். அடுத்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி அப்படின்னு, அதாவது இது ரொட்டேட் ஆகிறது வந்து நமக்கு அந்த கண்கூட வந்து தெரியும். அபவுட் இட் மாஸ் சென்டர், இது மாஸ் சென்டர் அப்படின்னா அந்த மாதிரி இருந்தால் அது ரொட்டேஷனல் ஃப்ளோன்னு சொல்லுவோம். ரொட்டேஷனல் காம்பனண்ட் ஃபார் ஏ 2-dimensional ஃப்ளோ எலமெண்ட் இன் XY பிளைனில் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஒமேகா இசட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆஃப் ஓப்பன் த ப்ராக்கெட் டிவி பை டிஎக்ஸ் மைனஸ் டியூ பை டிஒய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே போல் ஒய்இசட் பிளேனில் எடுக்கணும் அப்படின்னா ஒமேகா எக்ஸ் தான் இதுவாகும். ஆஃப் ஓப்பன் த ப்ராக்கெட் டி ஒமேகா பை டிஒய் மைனஸ் டிவி பை டிஇசட் அப்படி சொல்லுவாங்க. அதே எக்ஸ்இசட் பிளேனில் ஒமேகா ஒய் கண்டுபிடிப்போம். ஒமேகா ஒய்னா ஆஃப் த டைம்ஸ் ஆஃப் டியூ பை டிஇசட் மைனஸ் டிடபிள்யூ பை டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி நம்ம இது பண்ணோம், மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம்னா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஐஜேகே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட் மறுபடியும் இங்கே ஐ வச்சுப்போம், யூஎக்ஸ் எழுதிப்போம், அது ரிப்பீட் ஆகிறதுனால. இப்போ நம்ம வந்து இசட்டை பொறுத்து இது பண்ணும்போது இதை மறைச்சிட வேண்டியது தான். மறைச்சிட்டா நமக்கு ரிவர்ஸில் டோ வி பை டோ எக்ஸ் மைனஸ் டோ யூ பை டோ ஒய்ன்றதை இது பண்ணலாம். இப்போ அடுத்தது ஒய்யை பற்றி பண்ணும்போது இதை மறைச்சிக்கிட்டா இந்த ரெண்டில் பார்த்துடலாம். யூ டோ யூ பை டோ இசட் மைனஸ் டோ டபிள்யூ பை டோ எக்ஸ், இது ஒய். இப்போ அடுத்தது எக்ஸை பற்றி பார்க்கும்போது இதை மறைச்சிடலாம். இதை மறைச்சிட்டா டோ டபிள்யூ பை டோ ஒய் மைனஸ் டோ வி பை டோ இசட், இந்த இது எக்ஸ் வந்து தெரியும். இப்போ நமக்கு என்னென்னா ஒன்று தனித்தனியாக எழுதி பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 3 ஃபார்முலாவும் ரொம்ப முக்கியம். ரொட்டேஷனல் ஃப்ளோ கர்ல் ஆஃப் வெலாசிட்டி வெக்டார் பார்த்தீங்கன்னா del dot v vector is not equal to 0 at every point in the flow. The fluid element move and deform, rotate. மூவ் ஆகும், டிஃபார்ம் ஆகும், ரொட்டேட் ஆகும். எப்போ அப்படின்னா del dot v vector not equal to 0 வந்தால் 3 விஷயமும் நடக்கும். மூவ் ஆகும், டிஃபார்ம் ஆகும், ரொட்டேட் ஆகும் தெரிஞ்சுக்கலாம். For a 2D rotational flow, Laplacian of the stream function at any point in the flow field equal to 0 அப்படின்னு சொல்கிறாங்க. For 2D rotational flow, the Laplacian of the stream function at any point in the flow field equal to 0. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா Laplacian dou square psi by dou x square plus dou square psi by dou y square equal to 0. இதுதான் Laplacian ஆப்ரேட்டர். இது வந்து லாப்லாசியன் வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. எப்போ 2D ரொட்டேஷனல் ஃப்ளோக்கு. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இர்ரோட்டேஷனல் ஃப்ளோவில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஃப்ளோ இன் விச் ஃப்ளூயிட் பார்ட்டிக்கல் வைல் ஃப்ளோயிங் அலாங் த ஸ்ட்ரீம் லைன் டூ நாட் ரொட்டேட். அங்கே ரொட்டேட் ஆகிறது பார்த்தோம். இங்கே டூ நாட் ரொட்டேட்னா எப்படி இருக்குன்னா அது அப்படியே அந்த பொசிஷன் அப்படியே இருக்கும். இது ஏபிசிடினா இங்கேயும் வந்து ஏபிசிடி இருக்கும். அடுத்ததுலேயும் வந்து ஏபி டூ நாட் ரொட்டேட் அபவுட் இட் மாஸ் சென்டர்னா அது இர்ரோட்டேஷனல் ஃப்ளோ அப்படி சொல்லலாம். இர்ரோட்டேஷனல் ஃப்ளோ எப்போ நடக்கும்னா when net rotation of the fluid element about the mass center, net rotation வந்து 0வாக இருக்கும். ஸோ நெட் ரொட்டேஷன்னா ஒரு ரிசல்டன்ட் எஃபெக்ட் மாதிரி வச்சுக்கலாம். இஃப் ஃப்ளூயிட் பார்ட்டிகல் do not rotate about mass center, சேம் பாயிண்ட் தான், while moving in the direction of the motion அப்படின்னா வந்து the flow is called as irrotational flow அப்படி சொல்லுவாங்க. இது வந்து இட் இஸ் அ irrotational flow. அப்படி இது பண்ணல அப்படின்னா அது வந்து irrotational flow தான் சொல்லுவாங்க. அது வந்து உதாரணம் வந்து ஃப்ரீ வர்டெக்ஸ் ஃப்ளோ வந்து ஒன் ஆஃப் த irrotational flow அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஃபோர்ஸ் வர்டெக்ஸ் ஃப்ளோவில் வந்து ரொட்டேஷனல் ஃப்ளோ அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ரிலேஷன் ஃபார் irrotation 2-dimensional ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒமேகா இசட் ஆஃப் டோ வி பை டோ எக்ஸ் மைனஸ் டோ யூ பை டோ ஒய் வந்து ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஒமேகா இசட் ஈக்குவல் டு 0. அப்போ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா dou v by dou x minus dou u by dou y equal to 0. அதனால் dou v by dou x equal to dou u by dou y. அப்படி v of x equal to u of y அப்படின்னு கூட சொல்லுவாங்க.
இரோட்டேஷன் மோஷன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சர்க்குலேஷன் அரௌண்ட் எனி பாத் இஸ் 0 அப்படின்னாலும் அது இரோட்டேஷன் மோஷன். சர்க்குலேஷன் ஈக்குவல் டு வார்டிசிட்டி இன்ட்டு ஏரியா, வார்டிசிட்டியும் ஏரியாவும் சேர்ந்தா சர்க்குலேஷன் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். வார்டிசிட்டியும் ஏரியாவும் சேர்ந்தா சர்க்குலேஷன், சர்க்குலேஷன் 0வாக இருந்தால் அது இரோட்டேஷன் மோஷன்றது தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வார்டிசிட்டின்றது பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் ரொட்டேஷனல் காம்பவுண்ட்னால அந்த ஃபார்முலாவில் வந்து அந்த 1/2ன்றது வராது. ஹென்ஸ் ஃபார் இரோட்டேஷன் வார்டிசிட்டி ஈக்குவல் டு 0, சர்க்குலேஷன் ஆல்சோ ஈக்குவல் டு 0 அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இரோட்டேஷன் ஃப்ளூயிட் ஃப்ளோக்கு வந்து கர்ல் ஆஃப் த வெலாசிட்டி வெக்டார் ஈக்குவல் டு 0 அப்படின்றது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, நம்ம நோட் பண்ணிக்க வேண்டிய பாயிண்ட்டு. ஃப்ளூயிட் எலமெண்ட் மூவ் அண்ட் டிஃபார்ம் பட் நாட் ரொட்டேட். அந்த இடத்துல வந்து மூவ் டிஃபார்ம் ரொட்டேட், இங்கே நாட் ரொட்டேட் அப்படின்னு தெரியும். இரோட்டேஷன்னா நாட் ரொட்டேட் அப்படின்னு தெரியணும். இரோட்டேஷன் ஃப்ளோவில் பொறுத்த வரைக்கும் ஃப்ளோவில் வந்து ஸ்டீம் ஃபங்க்ஷன் வந்து சாட்டிஸ்ஃபைஸ் த லாப்லஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ரியலைசேஷன் ஆஃப் த வெலாசிட்டி பொட்டன்ஷியல் இன் ஃப்ளூயிட் ஃப்ளோ இண்டிகேட்ஸ், அதாவது ரியலைசேஷன் ஆஃப் வெலாசிட்டி பொட்டன்ஷியல் இன் ஃப்ளூயிட் ஃப்ளோ இண்டிகேட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃப்ளோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைஸ் த லாப்லஸ் ஈக்குவேஷன், தென் த ஃப்ளோ இஸ் இரோட்டேஷனல் அண்ட் சாட்டிஸ்ஃபைஸ் த கண்டினியூட்டி ஈக்குவேஷன் சொல்லிட்டு இந்த 3 பாயிண்ட்டும் நமக்கு திரும்ப திரும்ப காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருக்கிற பாயிண்ட். 3 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சர்க்குலேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். சர்க்குலேஷன்னா எப்படி டிஃபைன் பண்ணாலும் சர்க்குலேஷன் இஸ் டிஃபைன் இஸ் த லைன் இன்டெக்ரல் ஆஃப் டேன்ஜென்ஷியல் காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி சொல்கிறாங்க. லைன் இன்டெக்ரல் ஆஃப் டேன்ஜென்ஷியல் காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டின்னு சொல்கிறாங்க. அபவுட் ஏ க்ளோஸ்ட் கான்டோர் பாத். ஒரு சர்க்குலேஷன் அப்படின்றது வந்து ஒரு லைன் இன்டெக்ரல் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம லைன் இன்டெக்ரல் வந்து நம்ம வெக்டார் இதில் கேல்குலஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ லைன் இன்டெக்ரல் ஆஃப் டேன்ஜென்ஷியல் காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி தான் சர்க்குலேஷன் அப்படி சொல்கிறாங்க. சர்க்குலேஷனை கப்பா, இது வந்து கப்பா அப்படி சொல்லுவாங்க. இது இஸ் ஈக்குவல் டு வார்டிசிட்டி இன்ட்டு ஏரியா அப்படின்ட்டு சொல்லலாம். இரோட்டேஷன் மோஷனுக்கு வந்து சர்க்குலேஷன் 0 அப்படின்ற பாயிண்ட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வார்டிசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ மெஷர் ஆஃப் ரொட்டேஷன் அப்படி சொல்கிறாங்க. வார்டிசிட்டினா இட்ஸ் எ மெஷர் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் ஃப்ளூயிட் பார்ட்டிகல். என்ன பண்ணோம்னா பார்ட்டிகல் ரொட்டேஸ் அஸ் தே ரிவால்வ் அரௌண்ட் த ஃப்ளோ நடக்கும்போது பார்ட்டிகலும் ரொட்டேட் ஆகிட்டே போகும். வார்டிசிட்டி ஈக்குவல் டு எப்சிலான் ஈக்குவல் 2 டைம்ஸ் ஆஃப் ரொட்டேஷனல் காம்பவுண்ட் ஒமேகா அப்படி சொல்லுவாங்க. இப்போ ஒமேகா ஈக்குவல் டு ½ இன்ட்டு ஐஜேகே டி/dx டி/dy டி/dz uv/w அப்படின்னு போட்டால் இது கிடைக்கும். இது ரெண்டாவது பிறகுனா நமக்கு வார்டிசிட்டி கிடைக்கும் அப்படின்னு தெரியும். வார்டிசிட்டிக்கு இந்த அந்த மேட்ரிக்ஸ் பார்ட் மட்டும், டிட்டர்மினன்ட் பார்ட் மட்டும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இரோட்டேஷன் ஃப்ளோக்கு வந்து ஒமேகா எக்ஸ் ஒமேகா ஒய் ஒமேகா இசட் 0வாக இருக்கும், வார்டிசிட்டி 0வாக இருக்கும். வார்டிசிட்டி வந்து ட்வைஸ் த ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் பார்ட்டிகல் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். shear strain rate of the fluid வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா strain in xy planeல கண்டுபிடிக்கணும்னா epsilon xy equal to 1/2 dv/dx plus du/dy அப்படி சொல்லுவாங்க. yz planeல பார்த்தீங்கன்னா epsilon